வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா சௌக்கியம் தான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு சென்னையில் மேட்ச்சு. அதை ரிவ்யூ ஆ, பண்ணுறோம். அப்புறம் நேற்று மேட்ச் கேகேஆர் வர்சஸ் டிசி, அதை ரிவ்யூ ரிவ்யூ பண்ணிடலாம். கரெக்ட், சிஎஸ்கே ஷூர். சிஎஸ்கேல என்ன டீம் சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கேல என்ன பண்ணுவாங்க அவங்க? சாம் கரனை டிராப் பண்ணுவாங்க. ஓகே. ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திரா உள்ள வந்துருவாரு. ஓகே. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஃபில்மிங்க ஹஸ் அட்மிட்டட் தட் வி ஹவ் மேட் அ பிக் மிஸ்டேக்ஸ் இன் த ஆக்ஷன். ஸோ மினி ஆக்ஷன் வரும்போது அதுதான் தேல் பி ப்ரிப்பேர்டு. ஸோ யாரை வச்சுக்கணும் யாரை விடணுங்கிறத வந்து டிஸ்கஸ் அண்ட் தே வில் பி மோர் கீன் இன் லுக்கிங் அட் த 7 games இன் செபாக். அதுக்கு யார் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க ஸ்குவாட்ல? நெக்ஸ்ட் இயர் சொல்றீங்க? நெக்ஸ்ட் இயருக்கு ஓகே. அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் தே வில் நாட் காம்ப்ரமைஸ் டூ மச். ஸோ ஒரு ஒரு யங்ஸ்டரோ ஒரு ஒரு காம்பினேஷனோ மாற்றுவாங்க. சூப்பர் சப்ல வந்து ஒரு ஆளை வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ரேயஸ் கோபால் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அஸ்வின் ஆட மாட்டாரு. அதனால நீங்க அஸ்வின் வந்து நெக்ஸ்ட் இயர் இல்லாம ஸ்ரேயாஸ் கோபால் லுக் ஃபார் தி ஃபியூச்சர்னு சொல்ல வரீங்க? இல்ல அஸ்வின் நெக்ஸ்ட் இயர் இருப்பாரு. நெக்ஸ்ட் இயர் இல்லாம இருக்க மாட்டாரு. அஸ்வின் நெக்ஸ்ட் இயர் வில் பி தேர். ப்ராப்ளம் என்னன்னா, அஸ்வின் வந்து அவருக்கு ஆசைப்படுவாருன்றதுதான் கொஸ்டின். ஏன்னா பப்ளிக் ப்ரெஷர் இருக்கிறதுனால நிறைய இல்ல 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 நெகட்டிவ் போடுறாங்க. இல்ல இல்ல அவர் அவர் முதலே சொல்லியிருக்காரு. ஐ வாண்ட் டு பட் நிறைய நெகட்டிவ், நான் ரொம்ப நெகட்டிவா அஸ்வின் தான் தோக்கணும், அஸ்வினால தான் தோக்கணும்னு சோ மச் ஆஃப் இது பயாஸ் அகேன்ஸ்ட் அது அஸ்வின். அது ஏன் வந்து அது என்ன அது என்னன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. என்ன இருக்கு. என்ன ப்ரொபகண்டா? அதனால அதனால அவர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி சரி போங்கடா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இல்ல அஸ்வின் வந்து போறேன்னு தோனிக்கு சொன்ன வந்து தோனியோட கான்ஃபிடன்ஸ் ஆன் அஸ்வின் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. பயங்கர ஐயா இருக்கு. சர்ப்ரைஸ். இன்னைக்கு அவர் 11ல ஆடினா கூட ஐ நாட் பி சர்ப்ரைஸ். ஏன்னா நீ நாட் சொன்ன ஒன்லி மாதிரி தோனி வந்து எந்த மேட்ச் தோக்கறக்கூடிய ஆளை தோக்குற மாதிரி ஒரு மேட்ச்க்குள்ளேயே போக மாட்டாரு அவரு. ஜெயிக்கணும் தான் இல்ல போவாரு. அதனால he will go அவர் with the அவர் அவர் வந்து வெரி டிட்டர்மெண்ட் பர்சன் லைஃப்ல. நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு காரியம் எடுத்தாருனாக்க இப்போ வந்து ஃபார்மிங் பண்றேங்கிறாரு அவரு. சி நீ நினைச்சு பார்க்காத ஒரு இது இந்தியால அவ்வளோ பெரிய பைசா எல்லாம் இருக்கிற ஆளு, பெரிய ஸ்டார்டம், 35-45 பிராண்டு இது அவர் ஃபார்மிங் பண்றேங்கிறாருனாக்கா அது- சீரியஸா இருக்காரு அவர் அதுல. அதோட முக்கியம், நீங்க ராஞ்சிக்கு போனது இல்ல. நான் ராஞ்சிக்கு போயிருக்கேன். ஆ, ராஞ்சி மாதிரி ஊர்ல போய் அவர் வாழறாரு. ஆமா. போனா வாழலாம். பட் ஸ்டில் he loves to be அந்த அதுவே இட் ஷோஸ் his கேரக்டர். அவர் வந்து பீப்புள் கேன் டாக் சோ many things. அவர் வந்து எதுக்கே கவலைப்படுறது இல்லைனா he is very true to his conscious. That's what we have observed over a period of time. So besides the point, what I am trying to say, this is how they will go, and also they will try to look at Nathan Ellis whether to retain him for the next year or not, depending on அதனால என்ன பண்ணுவாங்க, பத்திரான ஆட வைக்க மாட்டாங்க. பத்திரா anyway is part of a setup. So இல்ல Nathan Ellis வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது. அந்த இம்பாக்ட் சப்ல வந்து பத்திரனாவும் எல்லிஸும் இருப்பாங்க. பத்திரனா ஓடுனா பத்திரனா கொண்டு வருவாரு, எல்லிஸ்னா எல்லிஸை கொண்டு வருவாரு. அந்த ஆப்ஷன் வச்சுப்பாரு. அப்படிதான் தோணுது எனக்கு. எல்லிஸ் ட்ரை பண்ணுவாங்க. என்னங்க 5 கேம் தான் இருக்கு. ஸோ தே ஹாவ் டு டிசைட். ஆனால் எல்லிஸை வச்சு வெளில போடுறதுக்கும் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. எப்படி போடுறாருங்கிறத ரிட்டைன் கொடுத்து சொல்லலாம். ரிட்டைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் 5 கேம்ஸ் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒன்லி டெஸ்டிங் தான். தி எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் 1 or 2 பீப்புள் திஸ் வே தட் வே. மன்ஸ் பேடி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ஓபனர் தூக்கிடுவாங்க. ராமகிருஷ்ணா கோஷ் அவரு இந்த மேட்ச் ஆட மாட்டாரு. இல்ல வெளில ஆட வைப்பாங்க. ராமகிருஷ்ணா கோஷ் வந்து ஆல்வேஸ் இம்பாக்ட் சப்ஸ்டிட்யூட் லிஸ்ட்ல இருக்காரு அவரு. நேத்திக்கு இல்ல இருப்பாரு. ஹை பெர்ஃபார்மன்ஸ் இதுவும் ஆடி இருக்காங்க. நேத்திக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அவங்க வந்து. ஓகே. அங்க வந்து மைக் அசி சொல்லியிருக்காரு, வன்ஷ் பேடியும் இவரையும் ராமகிருஷ்ண கோஷையும் ட்ரை பண்ணதா, மேட்ச் சிச்சுவேஷன் ட்ரை பண்ணதா சொல்றாரு அவரு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அது இருந்ததுன்னா எனக்கு என்னமோ ஷேக் ரஷீதுக்கு பதிலாக ராமகிருஷ்ண கோஷை ட்ரை பண்ணலாம் ப்ராபப்ளி. அவருக்கு போய் மன்ஸ் பேடி தான் ஆடுவார். ஏன்னா ரச்சின் உள்ள வந்தாருனாக்கா ஷேக் ரஷீத் வந்து ஓப்பனர் கிடையாது இல்லையா. ஸோ மிடில் ஆர்டர் தான் மன்ஸ் பேடி ஆடுவார். திஸ் ஹவ் ஐ திங்க். அண்ட் ஐ ஃபார் ஒன் ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் மேட்சஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். சி ஹவ் யூ ஹேவ் டு டேக். இல்ல நீங்க சொல்றீங்க, ஆனா சிஎஸ்கேல என்ன சொல்றாரு, அசி என்ன சொல்றாருன்னா, நெட்ஸ்ல வச்சு நாங்க பார்க்க முடியாது, ஹை பெர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு மெயின்ன்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க மார்ச் 18 அன்னைக்கு ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம் நடந்திருக்கு சேப்பாக்ல. அதுல வந்து ராகுல் திரிபாதி, ஓவர்டன் இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 10 ரன்னாலாம் அதை வச்சுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் திரிபாதி அடிச்சு ஆரம்பிச்சாங்க. இல்ல நீங்க சொல்றது எல்லாமே they seem to place more emphasis on
ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம்ஸ், மேட்ச் சிமுலேஷன் ஓகே. கேம். இல்ல நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் வாசு. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இப்போ லுக் அட் ஐபிஎல் ஓவர் 17 இயர்ஸ் ஃப்ரம் வாட் எவர் ஐ ஹவ் சீன், the people who are in good nick by playing the domestic cricket, whether it is 3 day or 4 day or 5 day or whatever, they are the ones who are continuously giving a reasonable performance over a period of time. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ டேக் ரஹானே, ஷர்தல் தாக்கூர், இவங்கெல்லாம் பாருங்க, although they are not part of the international setup or any other setup, for their state, for their franchise or whatever they are playing in between, they are always in tune and adjust பண்ணி நல்லா ஃபார்ம்ல இருக்கவங்க தான் அடிக்கிறாங்க. இல்ல அந்த நீங்க விஷயத்தை நான் இப்போ சொல்றேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே அனுப்புறேன் மைக்கேல் எஸ்லியோட ம். ஸ்டேட்மெண்ட். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, வி கெட் லாட் ஆஃப் வீடியோஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் பீப்புள், அவங்க ஆனது அந்த சுச்சுவேஷனு எல்லாமே அனுப்புறாங்க. பட் அதெல்லாம் வச்சு எங்களால் டிசைட் பண்ண முடியல. ஏன்னா மேட்ச் சுச்சுவேஷன்ல அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மெத்தடை நாங்க அதை ஃபாலோ பண்றோம், இதுதான் இல்ல இல்ல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். அதனால நான் இல்ல சொல்றேன். இல்ல இல்ல நீங்க சொல்றது, அவர் சொல்றது கரெக்டா இருக்கலாம். என்னை பொறுத்த அவங்க வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப அதை வச்சுதான் போறாங்க. இப்ப இல்ல நான் வந்து அதுதான் அதுதான் நான் ஏன் தட் வந்து குட் இல்ல நம்ம என்ன தட் டீம் குட் சொல்றதுக்கு நான் அதனாலதான் அதை சர்ச் பண்றேன். அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் இல்ல பண்றாங்க, அது ஓகே. ஏன் இது அது பண்றாங்கன்னு. அது அது ஓகே, பட் தட் இஸ் a failure no, if you go by that one for this season technically, whereas my methodology, if you observe over 17 years I'm telling, இல்ல see ரஹானே வந்து இவ்வளவு அடிப்பாருன்னு யாரும் நினைச்சாங்களா? அவங்க சூப்பரா ஆடுறாரு. ஷர்தல் தாக்கூர் எப்படி ஆடுறாரு பாருங்க. அதே மாதிரி ஃபேஃப் டுப்ளிசி அங்க கப் அடிச்சாரு, நல்லா ஆடுறாரு. சுனில் நாராயண் கண்டினியூஸா ஆடிட்டு இருக்காரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுறாரு. சி who people who are continuously in touch with real game, not franchise, not this thing, the nets performance, இதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட். மேட்ச்ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க நீங்க. இப்ப நேத்துக்கு நம்ம சொன்னோம், நம்மளே பேசணும். ஆர்ஆர் நெட்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் சூரியவன்ஷி நல்லா ஆடினாரு, அதனால அவருக்கு நம்ம கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கலன்னு பேசணும். அப்ப என்ன ஆமா. அப்ப நீங்க இல்ல இல்ல பாத்தீங்கன்னா அவர் சூரியவன்ஷி ஆடிருக்கவே முடியாது. ஏற்கனவே ரெக்கார்ட்ல டொமஸ்டிக் இது வச்சு வேற ஒருத்தர் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். சுப்மன் இல்ல தூபே இல்ல பெட்டரா இருக்கலாம். பாயிண்ட் என்னன்னா, நேற்றுக்கு பேசின பாயிண்ட் என்னன்னாக்க, இவர் வந்து அடிச்ச பிறகு சொல்றாரு, அடிக்கிறதுக்கு முன்னால சொல்லணும் அதேங்கிறது, நான் அதுதான் சொல்றேங்க பாயிண்ட். இப்ப என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நெட்ஸ்ல ஆடுறாரு இல்ல இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கேம்ல ஆடுறதும், மேட்ச் சுச்சுவேஷன்ல சிமுலேஷன்ல ப்ரெஷர்ல இப்ப ஷேக் ரஷீத் இதெல்லாம் போடுறோம், ப்ரெஷர் போட்டா எப்படி ஆடுவாரு, நல்ல சாதாரண இதுல நல்லா ஆடுவாரா இருக்கும். ப்ரெஷர்ல ஒரு 6 பால்ல 18 ரன் அடிக்கணும், 6 பால் 20 ரன் கரெக்ட் அடிக்கணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு, கரெக்ட். எப்படி ஃபீல்ட் அக்சஸ் பண்றாரு, என்ன மாதிரி இது பண்றாரு, அப்படிங்கிற இதுதான் தே வாண்ட் அசஸ் அப்படின்னு தோணுது சரி, எனக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன். இப்போ வந்து ஷர்தல் தாக்கூர் எடுங்க, எல்லா லீக் எல்லா டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காரு அவரு, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு எல்லாத்துலயுமே. நீங்க ஒண்ணு பாம்பே கூட அவர் வந்து மேல ஆடலாம் விட மாட்டேங்கிறாங்க, நம்பர் 9 தான் வராரு. நம்பர் 9 வந்து செஞ்சு அடிக்கிறாரு. அது குரூஷலா எல்லாரும் அவுட் ஆன பிறகு 100 ஃபார் 9 போது 275 கொண்டு போறாரு கோரை. கரெக்ட். இதெல்லாம் வந்து இல்ல, அதுவும் போலிங் பாருங்க. எங்க இந்தியாக்கே அவர் வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலயே 6 விக்கெட் எடுத்தாரு, 7 விக்கெட் எடுத்தாரு. எப்படின்னா he has the knack of taking and fooling the batsman. ஒரு ஃபுல் டாஸா போடுறாரோ, ஒரு ஷார்ட் பால போடுறாரோ, வெளில போடுறாரோ, இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டும் போடுறாரு. சி இதெல்லாம் வந்து எப்படின்னாக்க, கிரிக்கெட்ல உனக்கு என்ன பண்ணணும், களத்துல இறங்கினாக்க பேட்டிங்னா பேட்டிங் அடிக்க ரன் அடிக்கணும், பவுலிங்னா விக்கெட் எடுக்கணும். இது ரெண்டுக்கும் அவருக்கு டேலண்ட் இருக்கு. அந்த மாதிரி கண்டினியூஸா அதை அதை நர்ச்சர் பண்ணிட்டு இருக்கவங்கள, இப்போ ரஹானே பாருங்க, என்ன டொமஸ்டிக் டோர்னமெண்ட் இருக்கட்டும் கவுண்டி பண்ண அடிக்கிறாரு. இங்க ஆடினா ரஞ்சினா ஆடுறாரு, 50 ஓவர் அடிக்கிறாரு, துலீப் டிராஃபின் அடிக்கிறாரு, முஸ்டாக் அடிக்கிறாரு, எல்லாத்தையும் அடிக்கிறாரு. ரன் ரேட் பாருங்க 170 வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட். அவரு ஒரே தப்பு நம்பர் 3 ஆடுறாரு, தப்பு. அவர் ஓப்பனிங் ஆடணும், இன்னும் நல்லா ஆயிடும் அவங்க டீம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், ஸோ இந்த மாதிரி போனா பெட்டர். பட் இப்போ கமிங் பேக் டு த டீம் டுடே, ஐ திங்க் பஞ்சாப் ஹேஸ் அ வெரி பேலன்ஸ்டு சைடு. அவங்க வந்து பிராரை உள்ள வச்சுப்பாங்க, இம்பாக்ட் சப்பா உள்ள வருவாரு, சஹல் இருக்காரு, எப்படி இருந்தாலும் மேக்ஸ்வெல் அவங்களுக்கு செட். மேக்ஸ்வெல் அவங்களுக்கு அதான் அது டைலமால தான் இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதாவது ஃபாஸ்ட் பவுலரை விட்டுட்டு 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரையும் ஆட வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, மேக்ஸ்வெல்லும் ஆடுவார், ஸ்டோனிஸும் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங் மேக்ஸ்வெல் வெரி 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 வைட்டல் இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ் விக்கெட்ல. இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆடுவார் தான், 3 விக்கெட், 3 பேர் டெஃபினட்டா ஆடுவாங்க. இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ் ஆடுவார். ஸ்டோனிஸ் டெஃபினட்டா ஆடுவார், இந்த விக்கெட் அவர் சூட் ஆகும். இன்ஃபேக்ட் அவர் தான் டேஞ்சர் மேன் நமக்கு இன்னைக்கு. இந்த விக்கெட்ல அவர் ஆன் த படிப்பார், ஸ்ட்ரெயிட்ல பிடிக்க முடியாது.
போன வருஷம் நினைச்சு பார்த்துருப்பீங்களா, 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் கடைசி ஒரு முஸ்தாபிஸ் ஒரு அடிச்சு பின்னிட்டாரு. எனக்கு அது வந்து முட்டாதனமா போலிங். 2 ஓப்பனர் ஃபெயில் ஆகி ஸ்ரேயாஸும் ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவாங்க, என்ன ஸ்கோர் அடிப்பாங்கன்னு தான் பார்க்கணும். இல்ல இங்க ஸ்கோர் பயங்கரமாலாம் வராது, 170 தான் வரும், அது மேல போகாது. விக்கெட் பயங்கரம், வெயில் அங்க கத்திரி வெயில் அடிக்குது பயங்கரமா, தண்ணி என்ன ஊத்தினாலும் அப்படியே எவாபரேட் ஆயிடும், விக்கெட்ல வாட்டரே இருக்காது, செம்மையா டேர்ன் ஆகும். என்ன ஸ்கோர்? அதான் மேக்ஸிமம் 170 தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு என்னவோ இன்னைக்கு பிட்வீன் ஜடேஜா அண்ட் நூர் they will take 5 wickets and you can have a surprise. CSK can be spring a surprise. அண்ட் இந்த பையன் இந்த பேபி ஏபிடி அவன் அடிச்சாலும் சான்ஸ் இருக்கு திருப்பி ஒரு 30 வைட்டலா. மாத்திரை அது 30 தான் அடிப்பாரு அவரு. மாத்திரை வந்து வித்ரா பண்ணி அடிப்பாரு, மட்டமா போட்டானா பின்னிடுவாரு. யார் போட சி ஆஷ்தீப் அவ்வளவு ஈஸியா அடிச்சிட முடியாது. சி அவர் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட் போடுறாரு, ஜான்சன் கரெக்டா போடுறாரு. மார்க்கா யான்சன் இல்ல அவரு நல்லா பவுன்ஸ் இருக்கும் இந்த விக்கெட்ல, எடுத்த உடனே செம்ம பவுன்ஸ் இருக்கும். என்ன ஹைட் அவரு, இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் பார்த்து ஆடணும், இல்லைன்னா சொல்லிடுவாங்க நம்மள. They have a very well balanced attack actually, and they will be looking for just sealing their this thing today by giving a full performance. ஒரே இது என்னன்னாக்கா நம்ம ஃப்ரீயா ஆடுவோம், அதுதான் அட்வான்டேஜ். யார் வின் பண்ணுவாங்க? எனக்கு ஆன் பேப்பர் பஞ்சாப் வின் பண்ணோம், அதான் நார்மலா தோணுது எனக்கு. somebody puts their hand up and if they bat first and they collapse for 150, then CSK முல்லாம் அடி சேஸ் பண்ணி அடிச்சிடுவாங்க. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னாக்கா இங்கிலீஷ்ல நடுவில் வந்து மாட்டினாரு ஜடேஜாட்ட, ஸ்டம்ப் பறந்துடும், அவர் புல்லுக்கு போவார் பேக் சைட்ல பேக் ஃபுட்ல டங்குன்னு அடிக்கும் காலில். ஸோ அவர் வந்து ஃபூல் பண்ணுவார் ஜடேஜா. அவரெல்லாம் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே ஜடேஜா வந்து சென்னையில் ஆடவே தெரியாது. அவர் ஒரு பால் பண்ண போடுவார், நேரமாக போடுவார், வெளில போடுவார், அப்படி கட் அடிப்பாங்க, ஒரு ரன் போவோம். அடுத்த பால் பண்ண நேராக ஸ்டம்பில் போட்டுருவாரு அதே ஃபாஸ்ட்ல டக்குன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியன் விக்கெட்ல அடிக்கிற மாதிரி அந்த புல்லுக்கோ ஸ்வீப்புக்கோ போவாங்க, டங்குன்னு விழும். யூ சி ஹவு மெனி பேட்ஸ்மேன் தே காட் போல்ட் இன் சென்னை, வெரி குட் பேட்ஸ்மேன். ஸ்டீவ் ஸ்மித் எடுத்துங்க, யார வேணா நிறைய எடுத்துங்க, எதை வேணா எடுத்துங்க, டங்குன்னு போல்ட் ஆயிடுவாங்க. இந்த விக்கெட்டு இந்த மொஹாலி இது ரெண்டுத்துலயுமே மாட்டிப்பாங்க அவங்க, ரெண்டும் என்ன ஸ்டம்பிள் அடிக்கும் வந்து ஜடேஜாக்கு. காம்போஜ் bowling. எது காம்போஜ் bowling I'm looking forward. அவங்க இவங்க இந்த பேட்டிங் செட்டப் நல்லா ஆடுவாங்க அவங்க. பஞ்சாப் வந்து காம்போஜ் bowling ஆடுவாங்க. இன்ஃபேக்ட் காம்போஜ் will go for runs. ஆரியா இல்ல ஸ்டம்ப்ல போடுறாருல, ஸ்டம்ப்ல இருந்து ஆரியாலாம் வித்து கொடுத்தா தானே அடிக்கிறாரு. ஆரியா என்னன்னா அவுட் ஆகிற ஒரே சான்ஸ் ஃபிளிக் அடிச்சு டீப் விக்கெட்ல பிடிச்சா சான்ஸ் எடுத்த உடனே. எப்பவுமே டீப் விக்கெட்ல அவுட் ஆறாரு, நான் பார்த்துட்டேன் 4 அவுட் அட்லீஸ்ட். இல்ல அவர் பாத்தீங்கன்னாக்கா நடராஜர் மாதிரி கால் அப்படி வச்சிருக்காரு முதல்ல, பாத்தீங்களா? டீப் விக்கெட் தான். நீங்க பாத்தீங்களா அவர் கால் அப்படி வச்சிருக்காரு நடராஜர் மாதிரி, பாருங்க நீங்க. அவர் என்ன பண்றாரு, இனிஷியல் ஷஃபுல் வந்து இப்படி வச்சிருவாரு, ஃப்ரண்ட்ல அப்படி வச்சிருவாரு, அதுல அப்படி பிக்கப் பண்றாரு ஷாட்டை. அது ராங் டெக்னிக். ஆஸ்திரேலியாலாம் போனா கஷ்டம் அது, ஏன்னா இன்னும் ஃப்ரண்ட்ல இருந்து மேல வரும் புஷ்னு. முதல்ல அவருக்கு சான்ஸ் கொடுக்கட்டும் அது லெவல் ஆடுறதுக்கு, அப்புறம் பார்க்கலாம். சாகல் என்ன எஃபெக்டிவா இருப்பாரா? ஒரு த்ரெட்டு தான், டெஃபினட்டா த்ரெட்டு. சஹலை விட எனக்கு தெரிஞ்சு பிராட் த்ரெட்டு, பயங்கரமான த்ரெட்டு. அதோட நான் சொல்லுவேன், மேக்ஸ்வெல் அடிக்கிறேன் பேர் வழின்னு போட்டு அவுட் ஆயிடுவாங்க பைத்தியக்காரத்தனமா. அவர் இப்போ ஒரு டெலிவரி வச்சிருக்காரு, ரவுண்ட் விக்கெட்ஸ் இருந்து ஆஸ்திரேலியா இருந்து எடுத்துட்டு அங்கேருந்து போடுறாரு, சர்ன்னு வருது பந்து, ரொம்ப கஷ்டம் அது ஆடுறது. ஏன்னா அவர் ஹைட் இந்த ஷார்ட்டா இருக்கிற ஹைட் செம அட்வான்டேஜ். ஏன்னா உனக்கு வந்து அந்த ட்ரெஜெக்டரி இருந்து பிக்கப் பண்ண முடியாது. சுயான்ஷு சர்மா, மேக்ஸ்வெல், இவங்கெல்லாம் வெரி வெரி டிஃபிகல்ட். ஜீஷானந்த் சாரி எல்லாம் அந்த ட்ரெஜெக்டரியிலேருந்து அப்படியே வருது பாருங்க. தூக்கி போடுறான்னு வச்சுங்க, அது வேற விஷயம், ட்ரீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த லெவல்ல இருந்தே போடுற, காதுல இருந்தே போடுறாங்க பாருங்க, அப்படியே ஒரு ஃபிளாட்டா. அண்ட் இந்தியன் விக்கெட்ஸ்லாம் அவனை பிச் ஆகி ஸ்கிட் ஆகும், டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டா அடிக்கும். அது இந்த சீம் பிச்சாயோ மொட்டை பிச்சாவோ இல்லைனாக்கா சீம் இருக்கிற இது ஷைன் இருக்கிற சைட் பிச் ஆச்சுனாக்கா வேற ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும். ஆனால் விக்கெட்ல எங்க பிச் ஆகுதுங்கிறது பொறுத்தும் இருக்கு. அதுதான் ட்ரிக்கி திங் டு பிளே இன் இந்தியன் விக்கெட்ஸ்பாங்க எல்லாருமே, இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஆஸ் வெல் அஸ் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் ரீட்லாம் பண்ணுவாங்க, எங்க பிச்சா எப்படி இருந்தது வந்து பிஹேவியர் வந்து தப்பா ஆடுவாங்க, டப்புன்னு பேக் ஃபுட் போவாங்க, அவுட் ஆயிடும். எப்படி
ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இதுதான். நேத்திக்கு டிசி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ கடைசி 3-4 மேட்ச் நான் சொல்றதெல்லாம் கான்ட்ராக்டே சொல்றதெல்லாம் இப்படிலாம் வந்ததுக்கு பாத்தீங்களா? இப்ப கரெக்ட். பாருங்க, நேத்திக்கு மார்கன் என்ன சொன்னாரு பாத்தீங்க? ரிலேட்டிவ்லி தே ஹேவ் காட் ஈஸியர் ஆப்பனன்ட் அப்படின்னாரு கடைசியில. These 2 points very vital for KKR. I'm telling you. அன்னைக்கு பாவம் அந்த தேவர் ராப்ட் அப் 1 point ரெயின்ல. இல்ல இந்த ரேஸ். ஐ ஆம் டெல்லிங் யூ. அது அது வில் நாட் அக்ரி. ஏன்னா 200 அடிக்கணும் ஆல் சடன் அன்னைக்கு ராப்னு சொல்ல அன்னைக்கு பேட்டிங் விக்கெட். they had a good அன்னைக்கு பேட்டிங் விக்கெட். சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆமா, they had a good அன்னைக்கு பேட்டிங் விக்கெட்டு. இப்ப எது சொல்ல வரேன், இப்ப பாருங்க 2 கேம் அவங்களுக்கு வந்து இப்போ 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 வந்து 4 கேம் இருக்கு உங்களுக்கு இல்லையா? 4 கேம்ல அவங்களுக்கு வந்து 6 பாயிண்ட் ஷூர். ஏன் சொல்றேன்னாக்கா, இஸ் மை கணிப்பு ஆக்சுவலி, மேபி ராங். எஸ்ஆர்ஹெச் அவங்க அடிச்சிருவாங்க. த வே தே ஆர் டிட்டர்மின்டு தே ஆர் பிளேயிங் நவ். அண்ட் சிஎஸ்கே அடிச்சிருவாங்க. ஓகே, ஆர்சிபி கேம் இன் பெங்களூர். நான் வந்து நேத்து கேம் கூட இட் வாஸ் டிசி யூ லாஸ்ட் தி கேம். நீங்க கேகேஆர் வின் பண்ணி நான் ஒத்துக்க மாட்டேன். மோர் தென் நான் தான் வாசு, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, டிசிக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்க, இந்த அக்ஷர் பட்டேல் நடுவில் வந்துட்டு முடிக்க கேண்டின் சாம்பியன் டிராபிலே பாருங்க, தூக்கி அவர் வந்து எல்லா 4-5 கேம் அப்சர்வ் பண்ணுங்க, நடுவில் தூக்கி அவுட் ஆயிட்டு போறாரு. அன்னைக்கு பாம்பேவோட கேம் தேவையே இல்லைல்ல, தூக்கி அவுட் ஆர் போடுற அர்த்தமே எதுவுமே கிடையாது. அது கருண் நாயர் திருப்பி 1 செகண்ட் சொல்றேன், என்ன பண்றாருன்னே புரிய மாட்டேது அவனுக்கு. யாரு somebody has to basically tell. இது ஃபாஸ்ட் விக்கெட் அவுட் ஆனா அவருக்கு கிராம்ஸ் வந்துடுச்சு, அவரால் நிக்க முடியல. நீங்க பாருங்க அவரோட ஷாட் பாருங்க, வீக்காவும் கை பேட் திரும்பும். அஷ்டோஷ் சர்மா வந்து அந்த ஸ்டேஜ்ல கூட பண்ணிருக்கலாம். அஷ்டோஷ் சர்மா அனாவசியமா அவசரப்பட்டாரு. தண்டம் அவரு, அதான் அந்த பொறுமைங்கிறது அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. பட் என்ன பண்றது, அந்த சாம்பியன் டீமோட ஒரு லட்சணம் இருக்கு இல்லையா, அந்த லட்சணம் மிஸ்ஸிங்கா இருக்குன்னு தோணுது. அதாவது how to play out of the skins to win those close matches சொல்றாங்க. கரெக்ட். அந்த டிட்டர்மினேஷன் முதல்ல காமிச்சாரு கேஎல் ராகுல். மும்பை அங்கதான் டிஃபரெண்ட். எவனாவது ஒருத்தன் ஹேண்ட்ஸ் அப் நாமன் திரும்பா அடிப்பான், ஆடுவான், கடைசி வரைக்கும் நிற்பான், ஜெயிச்சிருவாங்க. ஹர்திக் பாண்டியா இருக்கிற டீம், ஹர்திக் பாண்டியா விட மாட்டார் சார். அவர் வந்து தூக்கி அடிச்சுட்டு அலட்சியமா போறாரு. அவரும் அவுட் ஆவார் தூக்கி அடிச்சு. ஆனா டிட்டர்மின்டா, அதாவது வின்னுக்கு தான் ஆடுவார் அவர் பயங்கரமா. ஒரு ஒரு 30-40% தோனி அவரு ஹர்திக் பாண்டியா. பாத்தீங்கன்னா 2-3 ஓவர் ஒண்ணுமே ஆளே இல்லாம ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுது. பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் பாக்குறோம் நம்ம. 16th ஓவர் 17th ஓவர் ஹோல்ட் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 18 பால் வேஸ்டா போயிடுது. அதான் ஸ்டப்ஸ் பாவம் நேற்று கொஞ்சம் அன்பார்ச்சுனேட். ஏன்னா பேட்ல பட்டு போல்ட் ஆயிட்டாரு பாவம். அவரு தான் முடிச்சிருப்பாரு. ஸ்டப்ஸ் ஓகே, பட் இந்த அஷ்டோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல் ரன் வந்துச்சு அந்த ஓவர்ல. அதை கிரவுண்ட்ல ஆட பார்த்துருக்கலாம். அது எதுக்கு அனாவசியமா அடிச்சாலும் சரி, ஓகே. அது இல்ல, அது ஓகே. அது என்னன்னா, தே ஃபைண்ட் வேஸ் டு லூஸ் அ மேட்ச் அந்த சமயத்துல. அது வந்து கேஎல் ராகுலோட டீம் எங்க போனாலும் ரன் அவுட், அந்த ரன் அவுட், அவரு ரன் அவுட்டும் வந்து அனாவசியம். டைட் ரன் அவர் எதுவே பார்க்கல. இது அவர் அலட்சியமா ஓடினாரு. சுனில் நாராயணன் தானே அப்படின்னு ட்ரோல் பண்றாங்க எல்லாரும். யோ இது உலகத்து ஐசியம் பாரியா, நேத்திக்கு சுனில் நாராயணன் கேட்ச் பிடிச்சிருக்காரு, நேத்திக்கு சுனில் நாராயணன் ரன் அவுட் அடிச்சிருக்காருன்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவனாடா நீ அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, அந்த இனிஷியல் அந்த பவர் பிளேல கேகேஆர் வாஸ் லக்கி. அந்த குர்பாஸ் இவனும் சுனில் நாராயணுக்கும் எங்கெல்லாமோ பட்டுன்னு போச்சு, ரன் வந்தது, ரன் நிறைய கொட்டிச்சு. சரி, இதுலயே தப்பு நான் சொல்லுவேன். அது நான் சொல்ல ஞாபகம் வச்சிருந்த நேத்திக்கு மேட்ச் பார்க்கும்போது, அக்ஷர் பட்டேல் ஏன் போலிங் போட மாட்டேங்கிறாரு அதான் பவர் பிளேல? அதான் அந்த 20 ரன் தான் டிஃபரன்ஸ். அந்த 20 ரன் தான் டிஃபரன்ஸ். பைத்தியகார்த்தனம். அவரு போடுறதுக்கு பயமா இருந்ததா கையில ஆளு. அதுதான் நான் சொல்றேன், ஒரு சாம்பியன் டீம் மாதிரியே ஆட மாட்டேங்கிறாங்க. என்னமோ ஏதோ ஒரு கேம், இட்ஸ் லைக் அனதர் கேம் இந்த பார்க்குங்கிற மாதிரி ஆடுறாங்களே தவிர, எவ்ரி கேம் கவுண்ட்ஸ். அதுவும் 3 மேட்ச் லூஸ் பண்ணிட்டு இந்த மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச் இல்லையா, அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க. இந்த இன்டென்சிட்டி வாஸ் மிஸ்ஸிங். நீங்க பாத்தீங்களா அந்த ரசல் எப்படி வராரு பாருங்க, அவர் எவ்வளவு டிட்டர்மின்டா. பர்த்டே வேற பாவம், ரொம்ப ஹம்பிளா இன்டர்வியூ கொடுத்தாரு மேட்ச் முடிஞ்ச உடனே. அவர் சொல்றாரு, அவர் போல நான் யார்கிட்ட தான் வச்சிருந்தேன், யார்கிட்ட ட்ரை பண்ணேன், ரொம்ப நிக்கம் சூப்பரா ஆடினாரு. ஆமா, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு மேட்ச் முடிஞ்ச. பாத்தீங்களா அவரை விப்ரே கண்டுபிடிச்சிட்டாரு.
கட்டி அப்படியா? பிடிச்சுன்னு ஏதோ சொல்லியிருந்தாரு ஒரு 2-3 செகண்ட்ஸ் அந்த மேட்ச் கொஞ்சம் கை விடுப்பாங்களே அப்போ. ஏன்னா 2 ஷாட் செம்ம ஷாட்டு. ஆமா. He was appreciating that, I think so. And he was very open. He says that I aimed for 6 yards, but I got only 3 அப்படின்னாரு. See, இதெல்லாம் வந்து ஒரு ட்ரூவா இருக்காங்க பாருங்க. அதாவது இதெல்லாம் அப்ரிஷியேட். இதெல்லாம் சும்மா அப்படி இப்படி வேஷம் போடுற இதெல்லாம் டைப்லாம் கிடையாது அவரு. அதே மாதிரி சுனில் நாராயண் சொல்றாரு பாருங்க, என்ன நான் இவ்வளோ ஹார்டா நான் ப்ராக்டிஸ் பண்றேன், 2 ஹவர் போடுறாராம் போலிங் அவரு. 2 மணி நேரம் டெய்லி போலிங் போடுறாராம். கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க்கு வந்து நான் இதில் ப்ராக்டிஸில் பண்ணிட்டு இருக்கேன். மேட்ச்ல இஃப் இட் கம்ஸ் ஆஃப் ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறாரு. எக்ஸ்பிரஷனே கிடையாது பாருங்க. அவரு கேப்டன்சி பண்ணாரு, அழகா எல்லாம் பண்ணாரு. வந்து இவங்கெல்லாம் ரியலாவே ஜெம் ஆக்சுவலி. சான்ஸே கிடையாது. ஆகும்னு ஊர் ஆளுங்க சாதா ஆளுங்கெல்லாம் அவர் பாருங்க. What do you think about Delhi's chances? இல்ல டெல்லி ஈஸிமா, 2 கேம் தானே, 2 கேம் ஈஸியா. டெல்லி வெளில போய் எங்கன்னா அடிச்சிருவாங்க. ஒரு குரூஷியல் கேம் இருக்கு, டெல்லி அகைன்ஸ்ட் மும்பை. I think that will determine the 3 and 4 or 2 and 3 like that. ஓகே, அது பயங்கர இன்டென்ஸா ஆடுவாங்க. கேஎல் ராகுல் வந்து ஒரு வெறியில இருப்பாரு. கேஎல் ராகுல் அகைன்ஸ்ட் பும்ரா நீங்க பாத்தீங்க எப்போதுமே இந்த பஞ்சாப் கிங்ஸ் ஆர்டர்ல இருந்து அவர் பயங்கர வெறியா ஆடுவாரு. பும்ராவும் ஏத்துவாரு அவருக்கு. ஸோ வீல் சி தட் கான்டெஸ்ட். கடைசி கேம் நினைக்கிறாரு சம்திங் லைக் தட். லாஸ்ட் பட் ஒன் கேம் சம்திங் யூனோ இட் பி வெரி குட். பட் பை த டைம் மும்பை ஈஸியா ஆட்டாங்கன்னு வச்சுக்கோ, இவங்களுக்கு ஈஸியா ஆயிடும் அந்த கேம். மும்பை if they win 2 or 3 then they'll be assured of 1 and 2. அப்ப அந்த கேம் they will take lightly. இன்னைக்கு பஞ்சாப் கேம் becomes crucial because பஞ்சாப் பண்ணா they will go to 15. இல்ல பஞ்சாப் அதான் சொன்னேன், அந்த ஒரு பாயிண்ட்ல பஞ்சாப் வந்து செம்ம அட்வான்டேஜ் நான் அன்னைக்கே சொன்னேன். ஏன்னா அது திஸ் வே தட் வே இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு கேம் வின் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபிகேஷன். அதுதான் அந்த லக் ஃபார் சேயர் நான் சொல்லிட்டு இருந்தேன். வேற எதுவுமே இல்ல. பஞ்சாப் அன்னைக்கு ஆடினானா உதப்பட்டுருவாங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. டெஃபினட்டா உதவி அன்னைக்கு. ஏன்னா விக்கெட் வந்து பறந்தது அன்னைக்கு. 230 அடிக்க வேண்டியது 200 தான் அடிச்சாங்க கடைசியில. நல்லா போட்டாங்க அன்னைக்கு போலிங் கேகேஆர். கடைசியில முதல்ல விட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இது இருக்கு. அன்னைக்கும் ரசல் தான் 8 ரன் தான் கொடுத்தாரு. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா மொயின் அலி ஆடி இருக்கலாம், திருப்பி போய் ரவமன் போவல இது கிடைக்கிறாங்க. என்ன டீம் செலக்ஷன் எனக்கு புரியல. அவங்க வந்து கேகேஆர் வந்து இந்த வருஷம் டிட்டர்மெண்டா இருக்காங்க. நம்ம இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் கிட்டே பிளே ஆஃப்க்கு கூட வரக்கூடாதுங்க. நல்ல டீம் வச்சிருக்காங்க. இந்த விக்கெட்ல நேத்திக்கு மொயின் அலி போட்டிருந்தானா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இல்ல நோ பிரெய்னர். ரோமன் போவல மோயின் அலிக்கு பதிலா ஆடுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்ல ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுவாங்க. 3 மேட்ச் 4 மேட்ச் ஸ்பென்சர் ஜான்சன் ஆடினாங்க. நம்ம முட்டிண்டோம் ஸ்பென்சர் ஜான்சன் எதுக்கு ஆடுறீங்கன்னு. இப்போ இல்ல நாங்க அடம் பிடிச்சி தலைகீழ தான் குதிப்பேங்கிற மாதிரி அப்படிதான் இருக்காங்க அவங்க. அன்குல் ராய் எடுத்தாங்க. அன்குல் ராய் அவரை ஓபனிங்கால போட்டாங்க. அது பெய்ட் ஆஃப் வச்சுக்கோங்க. இல்ல இட் வாஸ் a good call actually. Why I am telling, நான் சொன்னேன் டெல்லி விக்கெட் ஊர்லோன்னு. அவங்க they were very very clear. அவங்க வந்து இப்போ ஸ்லைட்டா கம்மியா அடிக்கிறது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், டெல்லி ஓபனர்ஸ்ல இவங்க கருண் நாயரும் ஃபேஃபும் அந்த லெஃப்ட் ஆன் ஸ்பின் உள்ள வரது வந்து they will not hit 180, they will hit only 120 130. So they are prepared for that. ஏன்னா எனிவே இவங்க ஓபனிங் ஆடுவாங்க, 2 பேரும் ஃப்ரண்ட்ல வருவாங்க, இவங்களுக்கு போடுறது கரெக்ட் தான், கரெக்ட் கால். And the call was done by I think B Arun and Rahane. நல்ல கால்னா எல்லா காலுமே அது மாதிரி பண்ணோம்ல. வை அதோட மோயின் அலியோட வந்து பெர்ஃபார்ம்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வின் பண்ணிருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் மாதிரி யூஸ்ஃபுல்லா இருப்பார். டாப் ஆர்டர்ல அவரும் இந்த குர்பாஸ் ஆட வேண்டியது இல்ல. அவரும் எங்க வேணா ஆடுவாரு. மோயின் அலி வந்து நம்பர் 1 ல நம்பர் 8 வரைக்கும் ஆடுவாரு எங்க வேணா. அதான் அது மாதிரி இருக்குச்ச எதுக்கு இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சாம்பியன் டீம் மாதிரி ஆட வேண்டாமா? ஆமா, அதுவும் இல்லாம ஸ்ட்ரீம் ரோல் பண்ணோம் ஒரு டீமை ஸ்ட்ரீம் ரோல் பண்ணோம் ஆக்சுவலி. அதான் ஃபார் டெல்லி டு கம் பேக் ஐம் டெல்லிங் யூ, சமீரா நல்லா போடுறாரு ஆக்சுவலா போலிங். அவர் வந்து எடுத்த உடனே இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. எடுத்த உடனே இவர் வந்து 1 ஓவர் ஸ்டார்க்கு, 3 ஓவர் வந்து அக்சர் பட்டேல், அது முடிஞ்சோன்னா இன்னொரு எண்ட்ல வந்து இவர் வரணும், சமீரா வரணும். 2 ஓவர் போட்டுட்டு அப்படியே நிக்க வச்சுட்டு டக்கு 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 ஸ்பின்னர் கொண்டு வந்துடணும் 2 பேரையும். இல்ல இவருக்கு அக்செப்ட் போட முடியலனாக்கா விப்ராஜ் போடலாம் நியூ பால்ல. ரொம்ப கஷ்டம் தெரியல, அவர் உள்ள வருது பந்து மிடில் ஸ்டம்ப் அடிக்கும். அவங்க விப்ராஜ் வந்து
அவரோட நல்ல கிரிக்கெட்டரா இருக்காரு. எல்லாமே அவர் கரெக்டா வருது. ரன் அவுட் அடிக்கிறாரு, கேட்ச் பிடிக்கிறாரு, பேட்டிங் ஆடுறாரு, bowling போடுறாரு. he seems to be a natural cricketer. நேஷனல் கிரிக்கெட்டர். அதுதான் நான் சொன்னேனே, அவருக்கு அட்வைஸ் கொடுத்தாரு முதல்ல ஒரு கேம்ல போய் சொன்னீங்களே. யாருக்கோ தெரியுங்களா, இப்படி நிக்கவே அது பயங்கரமா. ஐ லைக் இட். சி கரெக்ட். டீம் கேம்னா அப்படிதான் இருக்கணும். யாரா இருந்தாலும் ரெபுடேஷன் இன்வால்மெண்ட் இருக்கணும். இன்வால்மெண்ட். இன்வால்மெண்ட் அண்ட் பேஷன் தானே. யாருக்கு நம்ம சொன்னாரு, இன்ஃபேக்ட் ஸ்டார்க்குக்கா இருக்க சொன்னாரு அவரு. போய் இங்க வராது அங்க வைக்கணும் எப்படி இப்படின்னாரு அவரு. ஸ்டார் அப்படி சிக்ஸர் பார்த்து. ஆனா என்ன கேட்ச் இல்ல சமீரா, வா போய் கட்டிட்டாரு ஸ்டாருக்கு அவரை. ஸ்ரீலங்கன்ஸ் கூட இதே கான்டெக்ட்ல நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, ஸ்கில்லு கில்லு எல்லாம் பை நேச்சுரலா அவங்களுக்கு. பாகிஸ்தானிஸ் இவங்கெல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்கில்ஸ் தான். ஏன்னா பெரிய And also எதுவும் கிடையாது. கரெக்டா எக்ஸிகியூஷன் பாருங்க. ரசல் வந்தாரு, கிளீன் யாருக்கு வைட் யார்கர்ஸ் தான் 3 பால் மிஸ் பண்ணிட்டாரு ரசல். நல்லா போட்டாரு, வைடு 2-3 போச்சே தவிர he has got that cricketing brain and also the slow run போட்டாரு, ஸ்லாட்ல போட்டாரு, வாங்கினாரு வச்சு ரசல். பட் what I'm trying to say is they have got this thing. ஒரு கால் வழியா விட்டாரு கருண் நாயர் 4 வேற கம்மா கடுப்பு அது ஸ்டார்க்கு. ஸோ எனிவே மேட்ச் வாஸ் அ குட் கேம் ஆக்சுவலி. அது டெல்லியில நீங்க இன்னும் நோட்டிசபிள் திங் நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஸ்பின்னர்ஸ் வந்து முதல்ல அடிச்சிருவாங்க. பிட்வீன் ஓவர் 14 to 17 ஸ்பின் போடுறாங்க பாருங்க, விக்கெட் பயங்கரம் விடும். 2 மேட்சும் பாருங்க இந்த இடத்துல விக்கெட் விடும். ஏன்னா அது என்ன ஆகுது, பால் கொஞ்சம் ஓல்டா இருக்கு. ஒரு பக்கம் என்ன ஆகுது, ஒரு பால் மேல வருது, ஒரு பால் உருளுது, அது தப்பு மாடுறாங்க. நீங்க பாருங்க. நான் வந்து ஒரே ஒரு இதுதான் பாக்குறேன். ஒரு டீம் வந்து சாம்பியன்ஷிப் அடிக்கணும்னா கெத்தா ஆடணும், தெனாவட்டா ஆடணும். அந்த தெனாவட்டோ கெத்தோ மிஸ்ஸிங்னாக்கா ஏதோ பயந்து பயந்து ஆடுறது, ஆளை செலக்ட் பண்றதுல ஒரு இது பண்றது, சேஞ்ச் பண்றது, பேட்டிங் ஆர்டர்ல இது பண்ண ஆடுறது, இதெல்லாம் தான் நான் சயின்ஸ் ஆஃப் வீக்னஸா பாக்குறேன். நான் ஏதோ தான் இந்த 2 டீம் அதாவது இந்த 2 டீம் நான் நல்லா பேக் பண்றது. பஞ்சாப் அண்ட் எம்ஐ கெத்தா ஆடுறாங்க 2 பேருமே. இல்ல ஜிடி கூட இது ஆடுறாங்க. நீங்க ஜிடி சொல்றீங்கல்ல, ஜிடிக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஒரு மேட்ச் 3 பேரும் ஃபெயில் ஆகட்டும் டாப் ஆர்டர்ல. இல்ல அது நீங்க ஓகே, பாருங்க பார்க்கலாம், அது பார்க்கலாம். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் வரவே வராது. அது ஒரே ஒரு இது சொல்றேன். டவேட்டாக்கு ஒரு மேட்ச்ல ஒரு பால் தான் கிடைச்சது, 6 அடிச்சார் அந்த பால. ஷாருக் கானுக்கு 2 மேட்சா 3 மேட்சா கிடைச்சது, முதல் பால் 6, முதல் பால் 4 அடிக்கிறாங்க. சோ அந்த அந்த இன்டென்சிட்டி விடாம தான் வச்சிருக்காங்கிறேன் நான். இல்ல வாசு, அதே மாதிரி ஷெர்ஃபான் ருதர்ஃபோர்டு, வாஷிங்டன் சுந்தர், நீங்க எல்லாம் டவுன்ல வந்தவங்க எல்லாம் நல்லா தான் ஆடுறாங்க, தைரியமா தான் ஆடுறாங்க. அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சே ஆடல. நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் 2-3 மேட்ச் ஆடல, பட் ஸ்டைலா வந்தவங்க அதே மாதிரி தான் ஆடுறாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்தியாவுக்கு ஓபன் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும். சொல்லல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டீம் டவுன் மேல டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனா கூட பின்னாடி வந்தவங்க அந்த இன்டென்சிட்டி காமிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அந்த இன்டென்ஷன் இல்ல இல்லாம அந்த 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 கெத்து வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஸ்மார்ட் இது பவுலிங்லயும் அது இருக்கு, பேட்டிங்லயும் இருக்கு. அந்த ஸ்பார்க் போலங்கிறேன் நான். இந்த பஞ்சாப்ல டிசிக்கோ இனிஷியலா இல்ல, இன்னைக்கு கேகேஆருக்கும் 3 டீமுக்குமே அந்த ஸ்பார்க் இல்ல, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இல்ல. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் 100% வேலிட். நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னாக்கா, சப்போஸ் தேர்ட் ஓவர் தே ஆர் சே 20 for 3ன்னு வச்சுங்க, அப்போ ஆடுற அந்த இன்டென்சிட்டி வில் பி டிஃபரெண்ட். தட்ஸ் வாட் ஐ மீன். அது இன்னும் ஒரு மேட்ச் வரல, அவங்க 10 மேட்ச் ஆட்டாங்க. அது ஆச்சுன்னாக்கா உங்களுக்கு தெரியும். அது அது ஆகாது அவங்களுக்கு, அவங்க லேஸ்ல ஆகாது. ஏன்னா அவங்க கரெக்டான ஷாட்ஸ் தான் ஆடுறாங்க. I fully agree with you, that will not happen, but there are chances that if it happens like that, how the team plays, you know. என்ன இருந்தாலும் அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துருவாங்க. பிளே ஆஃப்ஸ்க்கு வருது, ஏன்னா ஆமாமா இல்ல அவங்க ஃபைனல்ஸே வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். என்னக்கா they have balance. இல்ல இனிஷியலா let us look at playoffs வந்து ஆல்மோஸ்ட் ஆர்சிபி, எம்ஐ, ஜிடி எனக்கு தெரிஞ்சு they are there. இப்போ பிபிகேஎஸ்ஆ, டிசியா, கேகேஆரா, இது 3 டீம்ல தான் ஒரு இது இருக்கு. இவங்க இந்த இந்த இதோட ஆடினாங்கனாக்கா எந்த டீம் இன்டென்சிட்டியா இது ஆடுறாங்களோ அது பேஸ் பண்ணி நடக்கும். இல்ல எம்ஐ நாட் ஷூர்மா இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி. இல்ல ஆப்போனன்ட் நான் சொல்றேன் வச்சு, நான் வந்து நல்லா ஆடுறாங்க, அது ஒரு விஷயம். ஆப்போனன்ட் வந்து இல்ல அவங்க ஆப்போனன்ட்ட பாக்குறது இல்ல, அவங்க வந்து தைரியமா ஆடுறாங்க. டீம் செலக்ட் சேஞ்ச் பண்றாங்க, பேட்டிங் பொசிஷனை சேஞ்ச் பண்றாங்க.
சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஜாக்ஸ், ரெக்கில்டன் எல்லாமே ஒரு டீசன்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்களுக்கு 4 கேம்ல 2 கேம் வெள்ளையா, 2 கேம் உள்ளையா, அப்படிதான் இருக்கு. I think see the easy DC game is not an easy game for them is what I think. ஏன்னா DC I think they will win in Mumbai this time. இல்ல ராகுல் alone will not do. இன்னும் ஒன் ராகுல் கிடையாது. இல்ல அங்க மும்பை விக்கெட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா கருணார் அடிப்பாரு, கேஎல் ராகுல் அடிப்பாரு, அக்ஷர் பட்டேல் அடிப்பாரு, ஃபேஃப் அடிப்பாரு. 4 பேருக்குமே ஃபேவரட் கிரவுண்ட். அதை வச்சு சொல்றேன் நான். பார்க்கலாம். இல்லாத வேற விஷயம். பட் அவரோட ரெக்கார்ட் இன் மும்பை இஸ் சோ குட். தட் இஸ் வை ஐம் டெல்லிங். சரி ஸ்ரீதர், ஓகே வில் see பாப்போம். அதான் நேத்தி சொன்னதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதான் எனக்கு வந்து கேகேஆர் பேக்னா அது வந்து கரெக்டா என்னோட வியூஸ் வந்து எக்கோ பண்ணாரு இயன் மார்கன். அதாங்க people have to see who they are playing, where they are playing, and 6 points for taking for KKR now. Add 6 points now, I'm telling you. இல்ல One more game. நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். இஃப் தி ஆட்டிடியூட் சேஞ்சஸ் ஃபார் கேகேஆர், தைரியமா கெத்தா நம்ம சாம்பியன் ரன் ஆடினாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். பயந்து அது எப்படி தெரியுமா வரும்? ஒரு கேம் ஒரு டீமை ஸ்டீம் ரோல் இன் கல்கட்டா, அவங்களோட இதுவே வந்து வேற பாருங்க நீங்க. சரி, they will do it, they will do it, that's what I think. ஓகே, இப்போ நாம கிளியரா இருக்கும். சிஎஸ்கே இல்லாதனால யார் வந்தாலும் பரவாயில்ல, லெட் கிரிக்கெட் வின். அப்படி கிடையாது, கிரிக்கெட் தான் இஸ் தி வின்னர். நம்ம வந்து கிரிக்கெட் எந்தூசியாஸ்ட் தானே. கிரிக்கெட் நல்ல கிரிக்கெட் பார்க்கணும். கிரிக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு சாம்பியனா இருக்குச்சு. எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு நம்ம தான் நான் தானே கெத்துன்னு அடிக்கணும் அந்த சாம்பியன்ஷிப். கரெக்ட், அதுதான் கரெக்ட். See you. Yeah, okay, let us see. Yeah.